வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சாமியார், ரொம்ப காலமாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல அனுபவங்களை கொண்டவர், நிறைய நாலேஜ் உள்ளவர், மொத்தத்தில் ஆழ்ந்த புலமை உடையவர். ஒரிஜினல் அக்மாக் சாமியார். அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் போறான், பாடம் கேட்கிறான். அவர் இதெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரும்போது ஒரு வார்த்தை விடுறார். என்ன வார்த்தை விடுறாருன்னா, ஆமை போல் வேகம் கொள்க அப்படிங்கிறார். என்னங்க, ஆமை போல் வேகம் கொள்க. உனக்கு ஷாக் ஆயிட்டான் அந்த பையனுக்கு, அதிர்ச்சி. ஏன் இப்ப கேட்கிற உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமை போல் வேகம் கொள்கன்னா எந்த காலத்துல போய் சேர்றது? ஆமை இப்படியே அதே இடத்துல ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் தான் நகரும். உலகத்திலேயே மெதுவான பிராணி ஆமை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மைண்ட் செட்டு. சுவாமி, ஆமை புகுந்த வீடும் இன்னொன்று புகுந்த வீடும் உருப்படாதும்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த போய் எனக்கு உதாரணமாக சொல்கிறீங்க, அதுபோல் வேகம் கொள்ளுன்னு வேற சொல்கிறீங்க, கொஞ்சம் முரண்பாடாக இருக்கே சுவாமிங்கிறான். பரவாயில்ல, நான் சொன்னதை நீ நல்லா கூர்ந்து கவனிச்சிருக்க, அதில் உனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு, அதனால தான் இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்குற. நான் அதனுடைய முழு விவரத்தை உனக்கு சொல்கிறேன். ஆமை முதலில் கருவுற்றவுடன் அந்த முட்டைகளை இடுவதற்கு ரொம்ப நாளைக்கு இடம் தேடுவான். சாமானியமா ஒரு இடத்தை செலக்ட் பண்ணாதான் அந்த இடத்துல முட்டையும் இடாதான். தட்பவெட்ப நிலையிலிருந்து வேற வெளியாட்களுடைய தொந்தரவு இல்லாத பாதுகாப்பான இடத்துல இருந்து இப்படி பல காரணங்களை உள்ளடக்கி ஒரு இடத்தை தேடுவோம். அந்த இடம் எங்க இருக்கும்னா அக்கத்துல இருக்காதான், ரொம்ப தூரத்துல இருக்குமா. அங்க போய் முட்டையிட்டு வந்து மறுபடியும் கருவுற்றால் அதே இடத்துக்கு தான் போகுமா. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல. சாமி, ரொம்ப தூரம் போகணும்னு சொல்றது புரியுது, ஆனா ஆமை எப்படி போகுங்கிறது புரியலையே சுவாமி அப்படிங்கிற அந்த சிஷ்யன். அருமை அருமை. இந்த மாதிரி தான் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே எடுத்துக்க கூடாது, உடைச்சு பகுத்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். கடல்ல இருக்க ஆமை, அதுல உள் நீரோட்டம் ஒன்று இருக்கும் கடலுக்குள்ள. அந்த நீரோட்டம் பல திசையில போயிட்டு இருக்கும். இந்த ஆமை காத்துட்டு இருக்குமா, தன்னுடைய திசையில் செல்வதற்கான நீரோட்டம் எப்பொழுது வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்குமா. அந்த திசை நீரோட்டம் ஆரம்பிச்ச உடனேயே அதுல போய் கலந்து அது அந்த நீரோட்டத்துக்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைத்துக் கொள்கிறது. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், எனக்கு வசதியே இல்லைங்க, அவங்கெல்லாம் ஒரே ரூம்ல 4 டியூப்லைட் போட்டு படிக்கிறாங்க, நான் தெருவிளக்கில் படிக்கிறேன் அப்படின்னு நம்மளை நாமே தாழ்த்திக்குவோம். ஆமா, அப்படி கிடையாது. அதுகிட்ட துடுப்பு கிடையாது, மற்ற மீன்கள் மாதிரி பாய்ந்து செல்லக்கூடிய சக்தி கிடையாது. அதனுடைய வடிவமே வட்ட வடிவமா உருண்டையா ஒரு மாதிரி குழாமலான்னு இருக்கும். அது எதுக்குமே சரியா வராது. ஆனால் அது அந்த நீரோட்டத்தை கண்டுபிடிச்சு அதோட போய் எந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கோ அங்க போய் அழகா முட்டைகளை இட்டுட்டு அதே போல அடுத்த நீரோட்டத்துக்கு இந்த பழைய இடத்துக்கு வந்துருமா. ஆமை போல் வேகம் கொள்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இதை எதுக்காக அவர் சொல்றாரு அப்படின்னா, ஆமை பத்தி தெரிஞ்சு இப்ப நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கு, ஆனா நீங்க சரியா பயன்படுத்துறது இல்லை, அதை ஒருமுகப்படுத்துறது இல்லை, ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது இல்லை, நம்மளால முடியும்னு நம்புறது இல்லை. பலவிதமான பின் விளைவுகளை யோசிக்கிறீங்க, பலவிதமான என்ன நம்மகிட்ட இல்லையோ அதை பத்தியே கவலைப்பட்டுக்கிறீங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆமை போல் வேகம் கொள், அருமையான வார்த்தை, இதுவரை நமக்கு தெரியாத வார்த்தை. இப்போ நீங்க உங்க திறமையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே ஜெயிக்க முடியும். நான் உப்பு வைக்க போனேங்க, மழை வந்தது, மாவு வைக்க போனேங்க, காத்தடிச்சது. இதை நம்ம எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கோம். ஏன் நீ மாத்தி போய் பாரு. அந்த ஆமை நாம மிக மிக மட்டமாக நினைக்கக்கூடிய உயிரினம். ஆனா அதுகிட்ட இருக்கிற திறமை, தகுதி, அந்த தன்மை, அதை பார்த்து நம்ம கத்துக்கணுங்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆமை பற்றிய தகவல்லாம் சேகரிங்க, மேட்ச் பண்ணி பாருங்க, சரியா இருந்தால் கடைப்பிடிங்க. சரிங்களா? இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களான் பட்டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.